வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நாம் எஸ்ஐ அண்டு பிசிக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் சேனல் தான் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பதிவில் தேர்வு 10 தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 10ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு? ஆன்சர் இ, 1526 ஏப்ரல் 21. செகண்ட் கொஸ்டின், ஷாஜகானின் இயற்பெயர்? ஆன்சர் பி, குர்ரம். கொஷின் நம்பர் 3, இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் பி, பாபர். கொஷின் நம்பர் 4, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கியவர்? ஆன்சர் டி, அக்பர். கொஷின் நம்பர் 5, பொறுத்துக. கான்வா போர் பார்த்தீங்கன்னா 4th ஒன் 1527. சந்தேரி போர் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் 1528. காக்ரா போர் பார்த்தீங்கன்னா 1st ஒன் 1529. சவுசா போர் பார்த்தீங்கன்னா 2nd ஒன் 1539. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 4, 3, 2, 1. கொஷின் நம்பர் 6, அக்பரின் படைத்தளபதி யார்? ஆன்சர் பி, ராஜா பகவந்தாஸ். கொஷின் நம்பர் 7, யாருடைய நினைவு குறிப்புகள் உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது? ஆன்சர் பி, ஜாகுருதீன் பாபர், ருஷிகி பாபுரி. கொஷின் நம்பர் 8, மயிலாசனம் யாருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, ஷாஜகான். மயிலாசனம் பார்த்தீங்கன்னா ஷாஜகான். கொஷின் நம்பர் 9, யுமாயூன் எங்கு தீபனா என்னும் புதிய நகரை உருவாக்கினார்? ஆன்சர் டி, தில்லி. கொஷின் நம்பர் 10, அவுரங்கசீப் சூட்டிக்கொண்ட ஆலம்கீர் என்னும் பட்டத்தின் பொருள்? ஆன்சர் சி, உலகை கைப்பற்றியவர். கொஷின் நம்பர் 11, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர்? ஆன்சர் டி, ஷெர்ஷா. கொஷின் நம்பர் 12, போர்த்துகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர்? ஆன்சர் ஏ, ஜஹாங்கீர். கொஷின் நம்பர் 13, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த யுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ஏ, ஸ்டென்லி லென்புல். கொஷின் நம்பர் 14, அக்பரின் அவையில் இருந்த தான்சென் என்பவர்? ஆன்சர் பி, இசை மேதை. கொஷின் நம்பர் 15, இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் டி, அக்பர் மற்றும் யமு. கொஷின் நம்பர் 16, பொறுத்துக. வக்கீல்னா பிரதம மந்திரி, வாஜிர் அல்லது திவான் வருவாய்த்துறை, குவாஜினா தலைமை நீதிபதி, சாதாவுஸ் துதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 3, 4, 1, 2. கொஷின் நம்பர் 17, பைரம் கானின் மறைவிற்கு பிறகு அக்பரின் அவையில் அமைச்சராக பதவியேற்றவர்? ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 18, ஆல்டிகட் போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். கொஷின் நம்பர் 19, மன்சப்தரின் கீழ் இருக்கும் சாவர் என்பது பின்வரும் எந்த எண்ணிக்கையை குறிப்பது? ஆன்சர் பி, குதிரைகள். கொஷின் நம்பர் 20, கட்டிடக்கலையின் இளவரசர் அல்லது பொறியியலாளர் பேரரசர் என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பி, ஷாஜகான். இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு 10 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வு 11 என்ன பார்க்க போகிறோன்னா
மராத்தியர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண டிலே ஆனாலும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டெய்லி வந்து 1 or 2 டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா 70க்கு வந்து 60 above வந்து ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா காக்கிச்சட்டை. இந்த காக்கிச்சட்டை டெஸ்ட் பேட்ச்சில் 40 தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த 40 தேர்வு மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு அதில் மாடல் டெஸ்ட்டு பிசிக்கு தேவையான 45 மாடல் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து தமிழுக்காக வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து இயல் வாரியாக வந்து 50 கொஷின்ஸ் 10th வரைக்கும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஷின் மட்டுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து ஒரு 30 to 40 கொஷின்ஸ் வந்து டைரக்ட் கொஷின்ஸாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 349 rupees வந்து பே பண்ணிவிட்டு கீழே வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் இது தான். இந்த நம்பருக்கு வந்து நேம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து ஆட் பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்தால் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்.